குறிப்பாக மோடியும் அவரது கார்ப்பரேட் கூட்டாளிகளும் சேர்ந்து மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பியூரோகிராட் பதவிகளுக்கான இடங்களில் ஒட்டுமொத்தமாக 45 இடங்கள் காலி இடங்களாக இருக்கின்றன. இதில் லேட்டரல் என்ட்ரி வழியாக கார்ப்பரேட்டுகளில் மிகப்பெரிய அளவிலான பதவிகளில் இருக்கக்கூடியவர்களை நேரடியாக ரெக்ரூட் செய்வதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது மோடியும் அவருடைய அரசாங்கம். இதனை ஒட்டுமொத்தமாக எதிர்த்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். மோடியும் அவரது கூட்டாளிகளான அமித்ஷாவும் தங்களுடைய வாள்களை தற்போது சுருட்டி மடக்கி பாக்கெட்டுக்குள்ளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாள்களை எப்படி சுருட்டினார்கள் என்றால், எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி மற்றும் கூட்டணி கட்சிகளினுடைய மிகப்பெரிய எதிர்ப்புகளும் போராட்டத்தின் மூலமாக பல விஷயங்கள் தற்போது பின்னோக்கி செல்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக மோடியும் அவரது கார்ப்பரேட் கூட்டாளிகளும் சேர்ந்து மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பியூரோகிராட் பதவிகளுக்கான இடங்களில் ஒட்டுமொத்தமாக 45 இடங்கள் காலி இடங்களாக இருக்கின்றன. இதில் லேட்டரல் என்ட்ரி வழியாக கார்ப்பரேட்டுகளில் மிகப்பெரிய அளவிலான பதவிகளில் இருக்கக்கூடியவர்களை நேரடியாக ரெக்ரூட் செய்வதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது மோடியும் அவருடைய அரசாங்கமும். இதனை ஒட்டுமொத்தமாக எதிர்த்து எதிர்கட்சியினரும் சரி, கூட்டணி கட்சியினரும் ஒன்றிணைந்து எதிர்த்திருக்கிறார்கள். அதனால் தற்போது அந்த திட்டத்தையே கைவிட்டிருக்கிறது மோடியும் அவருடைய அரசாங்கமும். இந்த 45 இடங்களை தனியாருக்கு தாரை வார்த்து விட்டால் இங்கிருக்கக்கூடிய SC/ST சமுதாயத்தினர், பின்னோக்க சமுதாயத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று அவர்களுக்கான இடஒதுக்கீடுகளுக்கான செயல்முறையை பாதிக்கப்படும் என்பதுதான் இதிலிருந்து தெரிகிறது. அதாவது ஒரு UPSC தேர்வு நடத்திவிட்டால் மோடி மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு கண்டிப்பாக இடஒதுக்கீடின் அடிப்படையில் SC/ST மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களிலிருந்து கண்டிப்பாக 2-3 பேரையோ அங்கிருந்து ரெக்ரூட் செய்தே ஆக வேண்டும் என்ற நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். ஆனால் லேட்டரல் என்ட்ரி மூலமாக கொண்டு வந்துவிட்டால் தனியாரில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய பியூரோகிராட்டுகளை அரசாங்க பதவியில் உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்கான, அதாவது 45 இடங்களிலும் சங்க பரிவாரங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கலாம் என்று கனவு கோட்டை கட்டி கொண்டிருந்தார். இதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம இந்த ரீசெண்டா ஹிண்டன்பர்க் வழக்கில் மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்குள்ளான செபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாதவி புச் அப்படிங்கிறவங்களை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அதாவது செபியில் இருக்கக்கூடிய செபியினுடைய தலைவராக இருப்பவர் இவர் தனியார் மூலமாக லேட்டரல் என்ட்ரி மூலமாக வந்தவர் தான். ஆனால் தற்போது அவர் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்கினுடைய எண்ணிக்கை அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஹிண்டன்பர்கினுடைய அறிவிக்கையின்படி மிகப்பெரிய அளவிலான ஊழல்கள் நடத்தி இருப்பது, அதற்கு உடந்தையாக இருந்ததும் செபியினுடைய தலைவராக கருதப்படுகிறது. அதானியினுடைய பிரச்சனைகள் போய் தற்போது செபியினுடைய தலைவர் மீது வந்திருக்கிறது. இப்படி தனியாரினுடைய ஆதிக்கத்தை அரசாங்கத்திற்குள்ளாக கொண்டு வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பியூரோகிராட்டுகள் பதவியில் உட்கார வைத்து அழகு பார்க்கலாம். அவர்கள் தங்களுடைய சேவகர்கள் என்று கருதி கொண்டு மோடியும் கூட்டாளிகளும் இருந்த நேரத்தில் தான் இப்போது எதிர்கட்சியின் வடிவுகளில் இவர்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இது வேண்டுமென்றே செய்யப்பட்டதாக தான் கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பின்னோக்க சமுதாயத்தினரை, SC/ST சமுதாயத்தினரை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு மூலமாக UPSC தேர்வுகளில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது என்கின்ற காரணத்தினால்தான் இந்த லேட்டரல் என்ட்ரி போன்ற விஷயத்தை கொண்டு வந்திருப்பதாக மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிறார். பல இடங்களில் இதே போன்ற விஷயங்கள் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கக்கூடியது. உத்தரப்பிரதேசத்தில் நடந்த 6900 இடங்களுக்கான டீச்சர் பதவிக்கான ரெக்ரூட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக மல்லிகார்ஜுன கார்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக இந்த வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருக்கிறது. அது வெளியே வரும் பொழுது யார் இதில் மோசடிக்காரர்கள், யார் மோசம் செய்திருக்கிறார்கள், யார் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று தெரிய வரும். யாருக்குமே தெரியாமல் பின்வாசல் வழியாக RSS சங்க பரிவாரங்களை உள்ளே கொண்டு வந்து பியூரோகிராட்டுகள் பதவியில் உட்கார வைத்து விடலாம் என்று கனவு கோட்டை கட்டி கொண்டிருந்தவர்கள் தற்போது அந்த கனவு சின்னாபின்னமாகி இருப்பதை தான் அவர்கள் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு வாக்களித்திருப்பார்கள், நாங்கள் உங்களுக்கு இந்த பதவியை வழங்கி தருகிறோம் என்று. எத்தனை பேரிடமிருந்து பணம் வாங்கியிருப்பார்கள், எத்தனை பேரிடமிருந்து லஞ்சமாக பெற்றிருப்பார்கள். இந்த பதவி உங்களுக்கு வேண்டும் என்றால் எனக்கு இத்தனை கோடி ரூபாய் தர வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இப்படி நடந்த ஊழல்கள் அனைத்தும், லஞ்சங்கள் அனைத்தும் வெளியே வரும். இந்த திட்டமே ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்பட்டது. இதில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. தற்போது பயந்து போய் 2 பேரும் தங்களுடைய வாள்களை சுருட்டி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு மீண்டும் அமைதியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் தற்போது தன்னிச்சையாக எதுவுமே செயல்படுத்த முடியாத அளவிற்கு கைகட்டப்பட்டு விட்டது. அவருடைய கூட்டணி கட்சிகளான JDU அல்லது நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு கூட இதில் ஒப்புதல் அளித்திருக்க மாட்டார் என்றுதான் செய்திகள் சொல்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம்.
அரசாங்கமயத்தை ஒட்டுமொத்தமாக தனியார் மயமாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மத்திய அரசாங்கத்தை உடனடியாக மேற்பதவியிலிருந்து கீழே இறக்குவதற்கான வழிமுறைகளை நாம் தொடங்க வேண்டும். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.